சின்ன பொண்ணு, எதுக்கு சின்ன பொண்ணு இப்ப நீ அழுதுகிட்டு இருக்கா? ஏற்கனவே அழுததான் இந்த நிலைமையில வந்து இங்க கிடக்கும். இன்னுமா உனக்கு அந்த பிரச்சனை மனசுல ஊத்திக்கிட்டே இருக்கு? இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? இல்லங்க, குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லிதான் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, சரியா? நீ சும்மா சும்மா அழுகிறத முதல்ல நிறுத்து. உன்னாலதான் இந்த நிலைமைக்கு வந்து நின்னு இருக்கோம். என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் அப்படிதான் உனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். அதுக்கப்புறம் தெரிஞ்சும் இந்த மாதிரி நீ சும்மானே இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிய என்கிட்ட. ஒரு அளவுக்கு தான் சின்ன பொண்ணு, நானும் பொறுமையா இருப்பேன். என்னங்க இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை சொல்றீங்க என்ன பார்த்து? பின்ன என்ன சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா நீ? சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசுல? நீங்க கத்துறது வெளிய வரைக்கும் கேக்குது. ஒரு பிரெக்னண்டா இருக்க லேடி கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? மேடம், இல்ல மேடம், அவ சொல்ல கேட்காம அழுதுகிட்டே இருக்கா. வீட்டுல நடந்த பிரச்சனையெல்லாம் போட்டு மனசுல போட்டு இப்படி அழுதுகிட்டே இருந்த குழந்தைக்கு என்ன ஆயிடும்ல, அதை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். வேற என்னதான் பண்றது நானு? அது எடுத்து சொல்லுங்க சார். அவங்களுக்கு சொன்னா புரிஞ்சுக்கிற வயசு தானே அவங்களுக்கு. அவங்க என்ன சின்ன குழந்தையா? அவ சின்ன குழந்தை மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் மேடம். நீங்களே சொல்லுங்க அழுக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், நான் பாத்துக்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அவங்க கிட்ட. ஏற்கனவே அவங்க மனசு நொந்து போய் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசினா திரும்ப அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? சாரிங்க மேடம், இந்த மாதிரி பேச மாட்டேன். என் கிட்ட சொல்லாதீங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. சின்ன பண்ணி, என்ன மன்னிச்சிருமா, தெரியாம பேசிட்டேன். பரவாயில்லங்க, இருக்கட்டும். இங்க பாருங்க சார், குழந்தைக்கு அவங்க மட்டும் பொறுப்பு இல்ல, நீங்களும் பொறுப்பு தான். அவங்கள சுத்தி பீஸ்ஃபுல்லா இருக்க வைக்கிறது உங்களுடைய கடமை. அதை விட்டுட்டு அவங்கள சுத்தி சண்டையும் சச்சரவுமா இருந்தா அவங்க மனசு வேதனைப்படதான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையை நீங்க தான் உருவாக்கி தரீங்க அவங்களுக்கு. இனிமே வளர்ச்சியும் அந்த மாதிரி ஏற்படுத்தாம இருங்க, அதுவே போதும். சரிங்க மேடம். மேடம், இது என்னாச்சுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, என்ன ஏதுன்னு சொல்லி. வெளியே இருங்க சார், ஸ்கேன் எடுக்கணும். ஸ்கேன் எடுத்துட்டு என்னன்னு சொல்றேன். சரிங்க மேடம். சின்ன பொண்ணே, நான் வெளியே இருக்கம்மா. சரிங்க. இங்க பாருங்க மேடம், உங்களுக்கும் தான் சொல்றேன், சும்மா சும்மா அழுதுட்டு இருக்க கூடாது. நீங்க அழுதுகிட்டு இருந்தா குழந்தை வயிற்றுல இருக்க குழந்தைக்கு என்ன ஆகுறது? அதுக்கப்புறம் நாங்க பொறுப்பு இல்ல சொல்லிட்டோம். இனிமே அழுக மாட்டேன் மேடம். சரி. இங்க பாருங்க சார், சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க என்னன்னா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி சார், நான் ஸ்கேன் எடுத்துட்டு சொல்றேன், நீங்க வெளியே போங்க. இங்க பாருங்க மேடம், சும்மா சும்மா அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா வயிற்றுல இருக்க குழந்தைக்கு என்ன ஆகுறது சொல்லுங்க. நீங்க இனிமே அழுக கூடாது, சரிங்களா? சரிங்க மேடம். சிஸ்டர், அந்த ஸ்கேன் எடுக்கிற எக்யூப்மெண்ட்ல எடுத்துட்டு வாங்க. மேம், எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் மேம். ஓகேம்மா. இங்க பாருங்க, உங்க குழந்தை தெரியுது பாருங்க. ஆமா டாக்டர். பேபிக்கு இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, சரிங்களா? நீங்க இதே மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சஃபர் ஆகும். அவங்க ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளாங்கா தெரிஞ்சிச்சு, அந்த விஷயம்ல செக் பண்ணும்போது எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல்ல செக் பண்ணும்போது தான் அவங்க தெரியுறாங்க. இதே மாதிரி பயமுறுத்தி வச்சிருந்தீங்கன்னா குழந்தை ரொம்ப உள்ளேயே பயந்து போய் கிடக்கும். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. சரிங்க டாக்டர், குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இல்லைல்ல? இப்போது வரைக்கும் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இதே மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீரியஸா தான் ஆகும். இந்த லெவல்ல நான் டேப்லெட் கொடுக்க கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்காங்க அவங்க, ஆக்டிவா இல்லாம. கொஞ்சம் டேப்லெட் கொடுத்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் செக்அப் வாங்க, சரிங்களா? சரிங்க டாக்டர். சிஸ்டர், இந்த எக்யூப்மெண்ட்ல எடுத்துட்டு போங்கம்மா. ஓகே டாக்டர். சிஸ்டர், மறந்துட்டேன், உங்களுக்கு நான் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருங்க, சரிங்களா? ஓகே டாக்டர். சிஸ்டர், என்ன டாக்டர் கூப்பிட்டீங்களா? ஆமா, உங்க ஹஸ்பண்ட் வெளியே இருக்காங்க, அவரை வர சொல்லிட்டு போங்க. ஓகே டாக்டர். இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி நேரத்துல நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. உன்னை நம்பி ஒரு உயிர் வருது இல்லையா, அந்த உயிர்காண்டி மட்டும் நீ இரு. ஓகே டாக்டர். டாக்டர் கூப்பிட்டீங்களா? டாக்டர், இப்ப எப்படி இருக்கு சின்ன பொண்ணுக்கு, பரவாயில்லையா? அவங்கள ரொம்ப மென்டலா போட்டு ப்ரெஷர் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. குழந்தை உள்ள கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்காங்க. இதே மாதிரி ரெகுலரா பண்ணீங்கன்னா அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. குழந்தைக்கு பிறக்கும் போது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும், சரிங்களா? நான் இப்போதைக்கு டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன் தூங்குறதுக்காக, அந்த டேப்லெட்ஸை கொடுங்க. அதே மாதிரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ற எந்த ஒரு விஷயமும் அவங்கள பார்க்கவும் கேட்கவும் விடாதீங்க, ஓகேங்களா? சரிங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன் இனிமே. நான் திரும்பவும் சொல்றேன் சார், அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது, சரிங்களா? அவங்க கிட்ட வந்து அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது, எதுவுமே இல்லை. கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். இப்போதைக்கு எங்கேயுமே நீங்க டிராவல் பண்ண வேண்டாம். இப்போ இருக்கிற இடத்துலயே இருங்க, ஓகேங்களா? எங்கேயும் டிராவல் பண்ண வேண்டாம். ஓகே டாக்டர்.
சரிங்க சார், ஸ்கேன் ரிப்போர்ட் டேப்லெட்ஸ்லாம் நர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், அங்கே வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர். சின்ன பொண்ணு கேட்டியா டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாங்கன்ட்டு? குழந்தை ரொம்ப பயந்து போய் இருக்கான். இதே மாதிரி அழுகாத சின்ன பொண்ணு. சரிங்க, நான் அழுக மாட்டேங்க. சின்னதோர சின்ன பொண்ணு நீ ஒரு நிமிஷம் இரு, நான் வெளியே போயிட்டு வரேன். சின்னதோர என் மருமகளுக்கு எப்படியா இருக்கு? அவள் ரொம்ப சஃபர் ஆகியிருக்காளாம். என்னது சாப்பிடாம கிடக்கால? இல்லையா, நான் வேலை வேலைக்கு சோறு கொடுத்தனே. எம்மா ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டு இருக்காளாம். ரொம்ப போட்டு அவளை நீங்க கொடுமைப்படுத்திருக்கீங்க. டாக்டர் இவ்வளவு நேரம் திட்டிட்டு போயிருக்காங்க. அவளுக்கு எந்த விஷயத்தையும் கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, அதிர்ச்சி தர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிருங்கம்மா. ஐயா சின்னதோர என்னையா சொல்றா? என்னையே நான் ஒரே ஒரு வாட்டி அன்னிக்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு போயிடுறேன்னு. உன்னாலதான் ராதிகா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். தயவு செஞ்சு எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத ராதிகா. இனிமே எங்க வீட்டு விஷயத்துல வராத ராதிகா. போயிரு ராதிகா ப்ளீஸ். ஐயா சின்னதோர நான் ஒரே ஒரு வாட்டி பாத்துக்கிறேனே. ஏம்மா சொல்றதை கேளுமா, தயவு செஞ்சு வீட்டுக்கு போமா. இப்படி ஆயிட்டே மருமவளே. என்னி